சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருக்கைலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி, திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி. திருமந்திரம் 9வது தந்திரம் தூல பஞ்சாக்கரம். அப்படி தானே கண்ணா? அதில் எத்தனாவது மந்திரம் படிச்சுட்டு இருக்கிறோம்? 8வது மந்திரம் பார்க்கணும். 9ஆம் தந்திரம் 5வது தலைப்பு பஞ்சாக்கரம் தூலம். குருவழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வருமொழி மாள மறுக்க வல்லார்கட்கு அருள்வழி காட்டுவது அஞ்செழுத்தாமே. இந்த அருள்வழி காட்டுவது அஞ்செழுத்தாமைங்கிறது பஞ்சாக்கர பதிகத்தில் கூட இப்படி வரி கிடையாது. அருள்வழி காட்டுவதுன்னு. ஆமாம், அதே தான். அதான்டா சொல்கிறேன். எப்போவுமே பழைய பாடத்துலேருந்து போகணும். அப்படி திடீர்னு குதிக்கக்கூடாது. பள்ளிக்கூடத்தில் அப்படி குதிப்பானுங்க, அப்படி குதிக்கக்கூடாது. அதாவது சிவகுரு உபதேசித்த வழி நின்று, உரையாசிரியர் சொல்கிறார், சிவகுரு உபதேசித்த வழி நிற்கணும். அதான் குரு வழின்னு அர்த்தம். குரு வழின்னா அவர் உபதேசித்த வழின்னு அர்த்தம். நாம் நம்ம வழியில் போயிட்டு யார் வழியில் போகிறதா சொல்லுவோம். நமக்குன்னு ஒரு வழியை வச்சுக்கிடுவோம். ஆனால் யார் வழியில் போகிறோம்போ குரு, அது குரு வழி கிடையாது. உபதேச வழியில் சென்று நின்று, அந்த நின்றுங்கிறதுக்கு அந்த குறிப்புரையில் நல்லா நிறைய பாயிண்ட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த குறிப்புரையை உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். நம்ம அடுத்து படிக்க போகிற மந்திரத்தோடு இது ரொம்ப முக்கியம். நான் இந்த 45 நிமிஷம் இந்த மந்திரத்தை மட்டும் பேசியிருந்தேன். அதை சொல்கிறேன் உங்களுக்கு. வழியில் நின்று குரு சொன்னபடி என்ன செய்யணும்? கடைப்பிடித்தல் தான் நிற்றல். பிறப்பிற்கு காரணமான வழியை கூறும் சமய நூல்களை எல்லாம் கைவிற்றணும். பிறப்புக்கு காரணமான சமய நூல்கள், பிறப்புக்கு காரணமான செயல்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு நாம் சமய நெறியில் நிற்பதற்கு நமக்கு அருள் வழியை காட்டுவது அஞ்செழுத்து மந்திரம் என்று போன மந்திரத்தில் நேற்று 45 நிமிஷம் பதிவு பண்ணணும். அதில் குறிப்புரை சொல்கிறாரு, குரு வழி, குரு காட்டிய வழி, அது குருவினுடைய உபதேசம். அந்த மந்திரத்தில் குருவழி நின்று குணங்களில், குருவழியாய குணங்கள், குணங்கிறது நல்ல பண்பு. இந்த பண்புங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் 30 நிமிஷம் பேசணும். இப்படி தானே கண்ணா? நீங்கள் அதை கேளு, நம்ம யூடியூப்பில் வருது. பண்புங்கிறதுக்கு மட்டும் ஒருவர் ஒரு சைவ சாதகர் அவருடைய சாதனத்தால் வளர்வதை விட அவருடைய பண்புகளால் வளர்கிறது தான் ரொம்ப அதிகம். ஒரு சிவனடியாரை வளர்க்கிறது எது தான்? பண்பு தான். நல்ல பண்புகள் தான் அவரை வளர்க்குங்கிறத எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட என்ன இருக்காது? நல்ல பண்புகள் இருக்காது. சிவனடியார்கள் நீங்கள் எல்லாருக்கும் நல்ல டைமுக்கு பூஜை பண்ணுவார், எல்லா தகுதியும் இருக்கும். ஆனால் என்ன இருக்காது? சிவனடியாருக்குரிய அன்பு இருக்காது, பண்பு இருக்காது, நிதானம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஒரு கருணை, 4 பேருக்கு பயன்பட்டோம், 4 பேருக்கு உதவணும், அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதை அழகாக பதிவு பண்ணார் அந்த மந்திரம். ரொம்ப அழகான மந்திரம். குருவழியாய குணங்கள், அழகான குணங்கிறது பண்பு. நாம் ருத்ராட்சம் கட்டிட்டதுனாலேயோ, திருநீர் பூசிட்டதுனாலேயோ, பூஜை பண்ணிட்டதுனாலேயோ சிவனடியாருங்கிறோம். திருமூலர் சொல்கிறாரு, நீ எது பண்பு இருக்கணுங்கிறார். எல்லாமே வந்துடுங்க, என்ன வராது? பண்பு வராது, வரவே வராது. அதனால தான் அந்த வார்த்தையை போட்டார். ஆமாம், எல்லாமே சேர்ந்து வரணும். அது எல்லாம் கடந்து 4 பேர் நல்லா இருக்கணும், 4 பேருக்கு நம்ம பயன்படணும், நம்ம உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் வராது. அதனால தான் திருமூலர் அந்த வார்த்தையை போட்டார். அதுதான் நான் நேற்று ரொம்ப விரித்து சொன்னோம். அதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் சொன்னேன். இதில் முதலை உண்ட பாலன் சுந்தரர் சிவபெருமானை கும்பிட தானே வந்தார். ஆனால் அந்த வீட்டினுடைய பிரச்சனைகளை யார் பிரச்சனையாக நினைக்கிறாரு? அது ஒரு பண்பு. திருவேலி மிளலைக்கு சாமி கும்பிட தானே போனாங்க. அந்த ஊரில் பஞ்சம்னா அடுத்த ஊருக்கு போக வேண்டி தானே. அப்போ அந்த வறுமையை நினச்சி வருத்தப்படுறாங்கல்ல, அது ஒரு பண்பு. அதேமாதிரி பறவையார் என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு கிடைச்ச நெல்லையெல்லாம் என்ன செய்கிறாங்க? எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் நீங்கள் பெரிய புராணத்துக்குள்ளே போய் தேடுங்க. இந்த பண்புகள் நமக்கு வருதான்னு பாருங்கள். எனக்கு வரலன்னா நான் மோசம், அவ்வளோதான். வாத்தியாருங்கிறதுனால நான் நல்லவன் கிடையாது. எனக்கு வரலன்னா நானும் கெட்டவன் தான்.
அந்த பண்புகள் நமக்கு வரலன்னா எந்த பயனும் கிடையாது. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கும் ஆய்வது மண். திருவள்ளுவர் சொல்கிறார். இந்த உலகம் என்ன இருக்குதுன்னா மனுஷன் இருக்கிறதுனால இல்லை, பண்புடைய வாழ்கிறதுனாலங்கிறார். பண்புடையார் பட்டு உண்டு உலகம் அக்தின்றேல் மண்புக்கும் ஆய்வது மண். ஒருவேளை நல்லவே இந்த ஊரில் இல்லைன்னா எப்போவோ பூகம்பம் வந்து உலகம் அழிஞ்சிருக்கோங்கிறார் வள்ளுவர். அதனால் நீங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். சடங்கு வேணும், பூஜை வேணும், எல்லாமே வேணும். எல்லாத்த விட மேலாக எது வேணும்? பண்பு வேணும். மனிதன் ஜெயிக்கிறது திறமையினால் அல்ல. எதனால தான் ஜெயிக்கிறான்? பண்புனால தான் ஜெயிக்கிறான். நீங்கள் நம்ம நடிகர் துறையிலிருந்து ஒருத்தர் முதலமைச்சராக வர்றாரு. அவரை விட பெரிய ஒரு நடிகரே இருந்தார். இந்த முதலமைச்சராக வந்தவர்கிட்ட கொஞ்சம் எது அதிகமாக இருந்தது? பண்புகள் அதிகமாக இருந்தது. ஏழைகளை சாப்பிட வைக்கிறது, ஏழைகளுக்கு உதவுறது, அவர்கிட்ட டேலண்ட் இருந்தது. ஆனால் அவர் தன்னுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தினார். இவர் டேலண்ட்டையே எதையும் வெளிப்படுத்தினார்? பண்பை வெளிப்படுத்தினார். புரியுதா உங்களுக்கு? இப்படி நீங்கள் எல்லா துறையிலிருந்து ஆட்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நாம் மேலே வர்றதுக்கு எது வேணும்? பண்புகள் வேணும். அந்த பண்புகளை பிறர் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அடுத்தவங்களுக்கு நம்முடைய பண்பினுடைய தன்மை தெரியுதா தெரியலங்கிறதுலாம் தேவையில்லை. அடுத்தவன் தப்பு செய்கிறதுக்காக நாமளும் என்ன செய்ய முடியாது? தப்பு நாய் கடிக்குங்கிறதுக்காக நம்ம நாயை கடிக்க முடியாதுல்ல. நாய் நம்மளை கடிச்சிட்டுனா ஏற்றுக்கிடுவாங்க. நாம் நாயை கடித்தவனை வித்தியாசமாக பார்ப்பாங்கல்ல. நம்ம யாராக இருக்கணும்? மானிட இயல்பில் இருக்கணும். நாய் என்ன இயல்பில் இருக்குது? விலங்கு இயல்பில் இருக்குது. அந்த இயல்பு மாறாமல் பார்க்கணும். அதைத்தான் குணம்ங்கிறதுக்கு நற்பண்புனார். அது உரையாசிரியர் குணம், நற்பண்பு, நல்ல ஒழுக்கம்னார். கணக்குங்கிற வார்த்தைக்கு நூல்னு அர்த்தம். இந்த மந்திரத்தில் கணக்குங்கிற வார்த்தை இருக்குதுல்ல, 2வது வரியில். கணக்குங்கிற வார்த்தை 2வது வரியில் இருக்குது. கணக்கைனா நூல். கணக்குங்கிறது நூலை குறிக்கிறது. கணக்குனா நூல், அதாவது பிற சமய நூல்னு அர்த்தம். பிற சமய நூல்களை எல்லாம் கடந்து வந்துடணும் என்ற அர்த்தம். அது செல்லில் படம் எடுத்துகிட்டு போட்டி தானே நூல் என்று பொருள். அருள்வழி என்பதற்கு அதே தான் பொருள். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருள்வழியே நமக்கு காட்டுவது அஞ்செழுத்துன்னு சொல்கிறார். முடிவுரை அருளை பற்றச் செய்வது அஞ்செழுத்து என்பது முடிவுரை. திருவாசகம் ஒரே நாள் ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு ஒரு பதிகத்தையும் முடிச்சு விட்டுட்டோம், தெரியுமில்ல? சனிக்கிழமை. ஆமாம், சனிக்கிழமை ஒரு பதிகத்தையே முடிச்சு விட்டோம். 1 மாதத்துக்கு திருவாசகம் கிடையாது. அடுத்து அந்த பதிகத்தை கேளுங்க. அந்த சொற்பொழிவு யாரெல்லாம் கேட்டிங்கன்னு தெரில. அடுத்த மந்திரத்துக்கு பொருள் சொல்கிறோம், எழுதுங்க. செயலற்று நிற்கும்படி வினையின் பயனாகிய துன்பங்கள் வந்து விளையும். அந்த துன்பங்களால் நாம் சோர்ந்து விடாதபடி உறுதியை தருவது திருவைந்தெழுத்து. திருவடியை தருவது திருவைந்தெழுத்து. ஐந்தெழுத்தை ஓதினால் அது நம்மை சிவனுடைய திருவடியில் சேர்க்கும். ஐந்தெழுத்து சொல்லுபவர் செயல் சிவன் செயலாகும். குறிப்புரை வெறித்தல், இல்லாமல் போதல். வெறித்தல்னா செறித்தல், அடக்குதல்.
குறிப்பு என்ற சொல்லுக்கு கருத்துன்னு அர்த்தம். மந்திரத்தை பாருங்கள். வெறிக்க வினைத்துயர் வந்திடும்போது, எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு துன்பம் வரும்போதுங்கிறார். அழகான மந்திரம், ஒரு நம்பிக்கையான மந்திரம், தேவாரம் மாதிரி இருக்குது. செரிக்கின்ற நந்தி திருவெழுத்தோதும். யாருடைய மந்திரத்தை சொல்லுங்கள்? செரித்தல்னா அடக்குகிற ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லுங்கள். குறிப்பது ஒன்றில் குறைகால் கூட்டும். நீங்கள் அந்த கருத்தில் உறுதியானீங்கன்னா இறைவனுடைய திருவடியில் கொண்டு சேர்த்துறோம். குறிப்பறிவான் தவம் கோனுருவாமே. அவன் என்ன செய்தாலும் சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாகுங்கிற மாதிரி அவன் செய்கின்ற சேவையெல்லாம் யாருடைய செயலாகும்? அந்த இறைவன் செயலாகும். அடுத்த மந்திரத்துக்கு தொகை பொருள் எழுதிட்டு கிளம்புங்க. அடுத்த மந்திரம் தொகைப்பொருள் மட்டும் எழுதுங்க. திருவைந்தெழுத்து ஓதி கைலை மலையில் இருக்கின்ற இறைவனை மனதால் நினைதலும், வாயால் தலைவனே என்று சொல்லி வாழ்த்துதலும், உயிர் பிரியும் நிலையிலும் உன் திருவடியே எங்களுக்கு அடைக்கலம் என்று சொல்லியும் நின்றால் அந்த இறைவனுடைய அருளை நாம் எளிதில் பெறலாம். அவன் திருவடியே அடைக்கலம் என்று சொல்லியும் நின்றால் அந்த இறைவனது அருளை எளிதில் பெறலாம். முடிவுரை. ஐந்தெழுத்தால் இறைவன் அருளை பெறுதல் எளிது என்பது சொல்லப்பட்டது. இந்த அளவில் நாம் வகுப்பை நிறைவு செய்கிறோம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து, எதியமை பணிகொளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்று நாளைய பணியை நோக்கி செல்வோம். சிவாய நம. பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா. சிவாய நம. சிவாய நம.